ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் அரவிந்த். ஸோ ஐக்யூ பார்த்தீங்கன்னா வர ஜூலை 15ஆம் தேதி ஐக்யூ Z9 Lite 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐக்யூ Z சீரிஸில் வருது அப்படின்னும் போது நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்க போகுதா, வர ஜூலை 15 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, இல்லை இதை விட பெட்டர் ஆப்ஷன் இப்போ இருக்கா, அதை பற்றி தான் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஐக்யூ Z9 Lite 5G இப்போ லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ரீபிராண்டட் ஃபோன் தான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. ரீசெண்டாக விவோ பிராண்டிக்கு கீழே லான்ச் பண்ணாங்க விவோ T3 Lite 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதே ஸ்மார்ட் ஃபோன் தான், அதை தான் அப்படியே ஐக்யூ பிராண்டிங்கு கீழே நமக்கு இப்போ மாற்றி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் அதே தான் இருக்க போகுது. ஈவன் டிசைன் லுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விவோ T3 Lite அதே மாதிரியான லுக்கில் தான் இருக்குது. என்ன லைட்டாக பேட்டர்னையும் கலர் ஆப்ஷன்ஸையும் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு கலர் ஆப்ஷனோட லைட்டாக அந்த பேட்டர்னில் ஒரு சின்ன சேஞ்சஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 கிராம்ஸ்க்கும் கம்மியான வெயிட்டோட 7.8 mm அப்படின்ற மாதிரினா அதே திக்னஸ் லெவலோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிலலாம் பெருசாக இங்கே வித்தியாசம் இருக்காது. சரி, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இது விவோ T3 Lite உடைய ரீபிராண்ட் அப்படின்றதுனால அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கே நமக்கு கொண்டு வர போகிறாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான LCD பேனல் தான். ஐபிஎஸ் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான், AMOLEDலாம் கிடையாது. ஸோ LCD பேனலுக்கான டிஸ்பிளே 850 நிட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் லெவலுக்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி பேட்டரி இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். இதை சார்ஜ் பண்ண அதே மாதிரி 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் கூட Dimensity 6300. ஸோ அதே ப்ராசஸர் தான். இது வந்து 6 nm சைஸ்க்கான ப்ராசஸர். LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakh + AnTuTu இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்சுவலி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் தான். ஒரு 5% தான் பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே லெவலுக்கான ஒரு AnTuTu தான் கொடுக்குது. அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போதுமே சேம் தான். கிளாக் ஸ்பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த Dimensity 6300 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5% மட்டும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிற செக்மெண்ட்டுக்கும் இது ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். கேமிங் சென்ட்ரிக்காக நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேமிங்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு லோ கிராஃபிக்ஸில் நீங்கள் எப்போவாது ப்ளே பண்ணுவீங்களா, ப்ளே பண்ணலாம். அதுக்கு ஏற்ற ப்ராசஸராக இருக்கும். மற்றபடி நார்மல் டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அதற்கான ஒரு ஏற்ற ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பின்பக்கம் டியூவல் கேமரா, பிரைமரி 50 MP சோனி சென்சார் தான் கொடுக்குறாங்க. ஏஐ கேமரா தான். பட் என்ன சென்சார் அதை பற்றிலாம் சொல்லலாம். இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்லாம் கிடையாது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு நார்மல் கேமரா தான் இருக்க போகுது. சப்போர்ட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP கேமரா கொடுக்க போகிறாங்க. முன்பக்கம் வந்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா இருக்க போகுது. ஸோ இது கேமராவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 8 MP இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒரு 14 MP மாதிரி போயிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி கேமரா பொறுத்தையும் உங்களுக்கு இந்த பிரைமரி பின்பக்கம் இருக்கக்கூடிய 50 MP கேமரா அதில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கேமரா வீடியோகிராஃபிக்கு நீங்கள் பெருசாக அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பெருசாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்றதுனால. இது போக உங்களுக்கு சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் இருக்கும். IP64க்கான ரேட்டிங் இந்த செக்மெண்ட்டை கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதனால் SD கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் இருக்கும். அண்ட் Android 14ஓட FunTouch OS 14 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் விவோ T3 Lite உடைய ரீபிராண்ட் அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ரைஸிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆக்சுவலி விவோ T3 Lite பார்த்தீங்கன்னா 10,500 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு 4GB 128GB வேரியண்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதே 4+128GB வருது அப்படின்னா அதை விட ஒரு ₹500 கம்மியாக செட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஐக்யூ பிராண்டிங் கீழே வரதுனால விவோ விட ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரைஸிங் செட் பண்ணுவாங்க. அதனால் 10,000 ரேஞ்சுக்கு 4+128GB இருக்கும். இல்லை 6GB வேரியண்ட் கொடுக்குறாங்க பேஸ் வேரியண்ட் அப்படின்னா 6+128GB வேரியண்ட்டோட 11,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வரும். சரி, அப்போ விவோ T3 Lite உடைய ரீபிராண்ட் ஆல்ரெடி விவோ T3 Lite இப்போ இருக்குது. அதனால் விவோ T3 Lite இப்போ வாங்கிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜூலை 20, 21 பார்த்தீங்கன்னா ப்ரைம் சேல்லாம் அமேசானில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக சேலை கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டில் SBI அண்ட் ICICI கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஒரு ₹1000 கம்மியாக உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். இது போக மேபி இது அமேசானில் வரும் அப்படின்றதுனால கூப்பான் டிஸ்கவுண்ட் மாதிரியான விஷயங்களும் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அண்டர் 10,000 ரேஞ்சில் விவோ T3 Lite விடவுமே கம்மியான செக்மெண்ட்
செக்மெண்ட்டுக்கு இந்த IQ Z9 Lite 5G மேபி நமக்கு வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கூப்பான் டிஸ்கவுண்ட் இல்லை வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் வருது அப்படின்னா அது நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உடனே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. டே டு டே ஆஃபர் அப்படின்னு டெலிகிராமில் போட்டு சர்ச் பண்ணிங்கனால வந்துடும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ சேனலில் நிறைய ஆஃபர்ஸை நாங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய்ட்டு ஜாயின் பண்ணிக்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேளை ப்ரைஸிங் உங்களுக்கு அண்டர் 10,000 ரேஞ்சில் இல்லை 10,000 ரேஞ்சிலேயே கிடைக்குது அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த IQ Z9 Lite 5G ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு தான் தோணுது. அந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஃபீச்சர்ஸ் என்ன, கேமரா செல்ஃபி கேமரா மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுதான் பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. மேபி AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுனால இன்னும் கூட பெட்டராக இருக்கும். பட் ஓகே, 10,000 ரேஞ்சில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் IQ மாதிரியான பிராண்டுக்கு இருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகேவான ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 15 வருது, நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.